அடே யான்னு தெரிலப்பா, இந்த 2 பேர் வேட்டி வேற உடுத்திட்டு போகிறாங்க. நான் வேட்டி உடுத்திட்டு ஆள் யான்னு பார்ப்போம். கொஞ்சம் ஏறி ஹலோ ஹலோ யார் அது? அடே நம்மளுக்கு தெரிஞ்ச நீங்கண்ணா. நாய் வேற குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லா. ஸோ கலிஃபோர்னியாவில் நாங்கள் வேட்டி உடுத்திட்டு தான் போகிறோம் இப்போதைக்கு. சும்மா ஒரு சுற்றிட்டு வரலாண்டு. சான் ஃப்ரான்சிஸ்கோ, இது எந்த இடம்ப்பா? ஃபேர்ஃபீல்டு, கலிஃபோர்னியா. இந்த ஏரியாவில் வந்துட்டு தெருவை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. தெருவுகள் எல்லாமே மரங்கள், நல்லா ஸ்பேசியஸாக இடம் விட்டு ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கெலாம் பஞ்சமே இல்லாமல் வீட்டுக்கு வீடு இடம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு பின்னால் முன்னால் எல்லா சைடும் இடம் உண்டு. இந்த கலிஃபோர்னியா அது இந்த ஊர் ரொம்ப போயிட்டா இருக்கு. ரொம்ப அமைதியான ஊராக இருக்குது. இதெல்லாம் ஏர்பேஸ் இருக்கு. ஏர்பேஸ் ஏர்பேஸ் அமெரிக்காவில் செகண்ட் பிளேஸில் உள்ள ஏர்பேஸ் வந்து இங்கே தான். இது வந்து ஆர்மியோ ஹை ஸ்கூல். ஆர்மிஸோ ஹை ஸ்கூல். அதான் ஆர்மியோன்னு தான் சொல்லணும். ஆமாம், நல்லா குழுவுதுங்க. சில்லுண்டு அப்படியே ஏறுது, ஊசி குத்துற மாதிரி ஏறுது. ஜாக்கெட் இல்லாமல் நம்ம வரலாம், பொம்பளை தான் வர முடியாது. அவ்வளோ வந்துடும். நம்ம நினச்சிக்கிறோம் அந்த இது மட்டும் தான் போட்டு போகிற பார்த்தீங்கன்னா. ஆமாம், காலையில் ஸ்கூல் டைம், எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலைல மணி வந்து 8 ஆச்சு. ஸ்கூலு சில்லுன்னு தான் இருக்குது. எல்லா மக்களும் கரெக்ட் கரெக்ட். நான் வரேன், நீங்கள் போங்க 2 பேரும் முன்னுக்கு போங்க. ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க பேரண்ட்ஸ்லாம். எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. சிலர் காரோட உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இது வந்து செர்ரி. செர்ரி மரம் பொட்டி கிடைக்குதுன்னா செர்ரி பொட்டி கிடைக்குதுல்ல, இதெல்லாம் செர்ரி. ஓகே ஓகே, செர்ரி மரத்தையும் பார்த்தாச்சு. நம்ம எப்போதுமே திங்கிற மரங்களை வந்து நம்ம ஒரு தடவை வாழ்க்கையில் பார்த்துடணும். ஏன்னு சொன்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கே போனாக்கா எந்த காடு மலைகள் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஈஸியாக திங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். படைப்புகள் நூலசன், அஜீஸ் ரஹ்மான். ரேப்பா அதான் கொஞ்சம் மேடு பண்ணலாம். காலையில் ஒரு ஃபேமிலி இருக்கலாங்க. ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஃபேமிலிங்கிறது இங்கே எப்படின்னாக்கா ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு 10 வயசு பிள்ளைக்குள்ளே இருக்கலாம், அவ்வளோதான். ஆமாம். இதே மாதிரி வீட்டுக்கு வந்து ரெண்ட் வந்து 1400 700 வரை வரும். 1400 to 1700. அதே வந்து 15 வயசுக்கு மேலே பிள்ளை இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக செப்பரேட் ரூம் கொடுத்துடலாம் உங்களுக்கு. மஸ்ட்டு இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமாம், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த இதில் போய்டும் இந்த அப்ளிகேஷன் அது போக அப்படி போய்டும். இதில் போய்டும். அப்ளிகேஷனில் ஃபார்மில் வந்து மென்ஷன் பண்ணணும். என்னென்ன மென்ஷன் பண்ணேன்டாக்கா கை குழந்தை எத்தனை, 18 வயசுக்கு மேலே எத்தனை, பெட்டு நீங்கள் கொண்டு வரலாம் இல்லையா. சில வீடுகளில் பெட்டு அலௌடு, சில வீடுகளில் பெட்டு கிடையாது, அலௌடு. அப்படி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும்.
ஸ்மோக்கிங் நான் ஸ்மோக்கிங் அதையும் கொடுக்கணும். வெரி குட். நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு கொடுக்குறாங்க. ஆமாம். இதே வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அப்படி தான். நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மள்ட்ட கேட்டுட்டு உங்கள் வீட்டில் யார் ஸ்மோக் பண்ணுவா, யார் ட்ரிங்கரு, எப்படி உங்கள் வீட்டு வந்து எந்த கலாச்சாரப்படி நீங்கள் வாழ்றீங்க, ஃபுட் இருக்குல்ல, கரெக்டு, அதெல்லாம் வந்து மெடிக்கலில் கேட்பாங்க. ஓகே ஓகே விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஊரில் எல்லாம் அரடோசர் போட்டுட்டு போகிற இடத்துல நாங்கள் வேட்டியோடு போயிட்டுருக்கோம். அது ஒரு மகிழ்ச்சி தான் எப்போதுமே. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தோடு நடக்கிறதுங்கிறது ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயம்ல. சில நாடுகளில் வந்து பிரச்சனை, சில நாடுகளில் வந்து டோன்ட் கேர். எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால பரபரப்பாக இருக்குது இந்த ஏரியா. ஆற்றுல தண்ணியை காணாம ஏன்? கழிவு ட்ரைனேஜ் போகிறதுக்காக வச்சுருக்கான். ஓகே ஓகே ஓகே. இது என்ன பாதங்க மரமோ? இல்லை, இங்கே வந்து இன்னொரு அதிசயம் என்னண்டாக்கா, நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய எல்லா மரங்களும் மாதிரி இங்கே இருக்கு. அது மாதிரி எடுத்துருவோமே, அது வேப்ப மரம் மாதிரி, அது மாதிரி கருவேப்பிலை மாதிரி இருக்கு. ஆனால் கருவேப்பிலை மாதிரி எல்லாம் மாதிரி சூப்பர் தான். மருதாணி அதே மாதிரி மருதாணி மாதிரி இருக்கு. ஆனால் மருதாணி வைக்காது. பர்டிகுலர் அதுக்காக உள்ளது. பாருங்கள், இந்த நாட்டுடைய சீனியர் சிட்டிசனாக இருந்தாக்கா இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருப்பாங்களாம். இது எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நம்ம ஊர்லேயும் இது மாதிரி கொடுத்தா தேவையில்லையா? நான் ஊரில் போய் வந்துடுவேன். இப்போ சீனியர் சிட்டிசன் அவரை நேரம் வந்துருச்சு. USPS கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே ஓகே. பஸ் ஸ்டாப்பு எல்லா இடத்துலையும் உள்ள மாதிரி. இதெல்லாம் நம்ம அபுதாபியில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி வச்சு ஏசி போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஏசி தேவையில்லை. இங்கே ஏசியை விட குளிர் தான் இருக்கு. ஹீட்டு தான் வைக்க நாம். மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே தான். நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறது? இது இல்லையா? அதில் காலையில் பரபரப்பாக இருக்கணும். வேனு, கார் எல்லாம். இங்கே வந்து ஸ்கூலோ போஸ்ட் ஆஃபீஸ் தான் பரபரப்பு காலையிலேயே. அது இந்த சீசன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நவம்பர் டிசம்பர் வந்து டிசம்பருக்கு வந்து கிஃப்ட் அனுப்புவாங்க. கிறிஸ்மஸ் வர மாதம் நவம்பரில். நவம்பர் டிசம்பர் வந்து நல்லா இமிழ்ச்சம்பழம் காய்ச்சிக்குதுங்க பக்கத்தில். செம்மையெல்லாம் இருக்கு. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ இதா ஆரம்ப காலத்தில் இந்த ஏரியாவில் வந்து இதான் பள்ளியாசை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், ஃபேர்ஃபீல்ட், கலிஃபோர்னியா. ஓகே, நைஸ் வியூ. எல்லா இடத்துலையும் பாருங்கள், சுற்றி வர மரம் தான். எந்த இடத்துல மரம் இல்லாத வீடே கிடையாது. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸே எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு என்ட்ரன்ஸே அந்த மாதிரி இருக்குது. மரங்கள் நிறைந்த ஊர் அந்த பக்கத்தில் உள்ளது. அது சரி.
இங்கே பாருங்க, நாய்கள் ஜாக்கிரதை. ஆமாம், பாஞ்சு வந்துட போகுது. வேட்டி வேற உடுத்திக்கிறோம். நாங்கள் ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு நெருங்கிட்டோம். ஸ்கூலு பக்கத்துலேயே இருக்கு. காலை பொழுதை இதில் போனேன். சும்மா நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி ஆன்லையே தான் இருக்கு. அப்பா பாருங்க, கலிஃபோர்னியா எங்கே நீங்கள் அப்படியே வச்சுக்கிற வேண்டியதான். ஓகே, என் ஃபேஸை தான் டிடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில். இப்போ வேட்டியோட நம்ம கலிஃபோர்னியாவில் ஃப்ராங்க்லின் அந்த ஏரியாவில் வந்துட்டு நூர்லசன் வீடு பக்கத்தில் தான் நிற்கிறேன். செம்ம கூதலாக இருக்குது, அருமையாக இருக்குது. வேட்டியோட போயிட்டு வந்தோம், அதான் மெயின் இம்பார்ட்டன்ஸு. சூப்பரு. ஓகே, நம்ம அது ஏற்கனவே பேசி சொல்லியாச்சு. Legend Discovery subscribe பண்ணுங்க.